சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரை 3 மாவடிக்கு கண்டாங்கி பட்டுடுத்தி தங்கப்பல்லக்கில் வந்தடைந்த கள்ளழகருக்கு பிரம்மாண்டமாக எதிர் சேவை நடைபெற்றது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கூடுதல் மற்றும் கள தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர். வணக்கம் ஜான் கிறிஸ்டபர். அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, பக்தர்களுடைய வருகை எப்படி இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய எதிர் சேவையினுடைய நிகழ்ச்சிகள் என்ன? தென் திருப்பதி என புகழ்ந்து அழைக்கப்படுவது 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றானது மதுரை மாவட்டம் அலர்கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். தொடங்கிய நிலையில் நேற்று மாலை சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக தங்கப்பல்லாக்கில் அழகர் மலையிலிருந்து நேற்று மாலை மதுரை நோக்கி புறப்படாகினார். பின்னர் அப்பன் திருப்பதி கள்ளந்தெரி கண்ணனேந்தல் வழியாக வந்த கள்ளழகர் தற்போது மதுரை மாநகர் பகுதி 3 மாவடி பகுதிக்கு கண்டாங்கி பட்டுடுத்தி தங்கப்பல்லாக்கில் எழுந்தருளி கள்ளழகருக்கு பிரம்மாண்ட எதிர் சேவை நடைபெற்று வருகிறது. எதிர் சேவையின் போது பக்தர்கள் கருப்புசாமி வேடமிட்டு ஆடல் பாடல்களுடன் பக்தி பரவசுடன் கள்ளழகரை வரவேற்று வருகின்றனர். பெண்கள் கையில் சக்கர தீபம் ஏந்தியபடி கள்ளழகரை வரவேற்பர். மேலும் கள்ளழகர் முன்பாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்கவும் கைகளில் தீபங்களை ஏந்தியபடியும் கருப்புசாமி வேடமிட்டு பக்தர்கள் அனுபான் வேடமிட்டும் கள்ளழகர் எதிர் சேவையின் போது வருகை புரிந்து அவரை வரவேற்று வருகின்றனர். குறிப்பாக மதுரை மாநகர் பகுதிக்குள் கள்ளழகரை மனம் குளிர்ந்து வரவேற்கும் வகையில் தோல் பைகளால் ஆன தண்ணீர் பீச்சி அடித்து பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிய கள்ளழகரின் எதிர் சேவையானது நடைபெற்று வருகிறது. எதிர் சேவையின் போது 3 மாவடியில் இருந்து புறப்படாகிய கள்ளழகர் சர்வேயர் காலனி, புதூர், டிஆர்ஓ காலனி உள்ளிட்ட மண்டகப்படிகளில் எழுந்தருளி இன்று மாலை அவுட் போஸ்ட் பகுதிக்கு உள்ள மண்டகப்படியில் எழுந்தருள்வார். அங்கிருந்து இரவு மீண்டும் 480 மேற்பட்ட மண்டபப்படியில் கள்ளழகர் எழுந்தள்ள உள்ளார். இதனை முன்னிட்டு மதுரை மாநகர் பகுதியில் 5000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். மதுரை மாநகரில் கள்ளழகர் எதிர் சேவையை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து சிசிடிவி கேமராக்கள் அமைத்தும் பக்தர்கள் பாதுகாப்புக்காக மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் காவல்துறையினர் கண்காணிப்பு தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் மதுரை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து கள்ளழகரை வரவேற்க பக்தர்கள் திரண்டுள்ளனர். இன்று இரவு தல்லாகுளம் அம்பலக்கார மண்டபப்படியில் எழுந்தருளும் கள்ளழகர் இரவு தங்க பல்லாக்கில் எழுந்தருளி நாளை அதிகாலை மதுரை வைகை ஆற்றில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்பாக எழுந்தருள்வார். அதனைத் தொடர்ந்து ராமராயர் மண்டபப்படியில் கள்ளழகருக்கான ஏராளமான பக்தர்கள் திரண்டு அங்கு அவருக்கு தீர்த்த வாரிய நிகழ்வும் நடைபெறும். நன்றி ஜான் கிறிஸ்டபர், உங்களுடைய கள விவரங்களுக்கு.